வசனத்தை எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யோவான் 5:8. அப்ப இந்த வசனத்தை ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார் அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னால பயங்கரமான சம்பவங்கள் இருந்தது. ஏன்னா பாத்தீங்கன்னா இயேசுக்கு இந்த எருசலேம் ஆலயத்துக்குள்ள போகணும்னு திடீர்னு ஒரு ஆசை. அப்ப எருசலேம் ஆலயத்துக்குள்ள எப்ப போகணும் அப்படின்னா பாஸ்கா பண்டிகைக்கு போகணும். அப்ப அது போகணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் கிளம்புறாரு. அப்ப தூரத்துல இருந்து தான் கிளம்புறாரு. அங்க போகும்போது ஒரு வாசல் வழியாக போனார் அப்படின்னு போட்டிருக்காரு. வாசிக்க பார்க்கலாம். யோவான் 5:2. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. என்ன வாசல்? ஆட்டு வாசல். அப்ப ஆட்டு வாசல் அப்படிங்கிறது வந்து எருசலேம் ஆலயத்துக்கு முன்னாடி இருந்த வாசல் அல்ல. இது அதை சுற்றி எருசலேமை சுற்றி மதில் கட்டி வச்சிருந்தாங்க. அந்த மதில் 12 வாசல்கள் இருந்தது. அப்ப 12 வாசல்கள் எது அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்த்தா தெரியும். அதில் போட்டிருக்கு, நெகேமியா 3வது அதிகாரத்தில் போட்டிருக்கோம். என்ன வாசல் அப்படின்னா, நம்பர் 1 ஆட்டு வாசல், 2வது மீன் வாசல், 3வது பழைய வாசல், அதுக்கு அடுத்தது பள்ளத்தாக்கு வாசல், சாம்பல் வாசல், ஊற்று வாசல், நீர் வாசல், குதிரை வாசல், கிழக்கு வாசல், பரிசோதனை வாசல், காவல் வாசல், கடைசியில் எப்ராஹிமின் வாசல். இப்படி 12 வாசல்கள் அங்கே இருக்கிறது. இதுல இயேசு கிறிஸ்து போகக்கூடிய வாசல் எதுன்னா ஆட்டு வாசல் வழியாக உள்ள போகிறார். இயேசு கிறிஸ்து கிழக்கு வாசல் வழியாக போனார், மீன் வாசல் வழியாக போனார். இந்த சம்பவத்தில் அவர் வந்து ஆட்டு வாசல் வழியாக உள்ள போகிறார். இந்த ஆட்டு வாசலை கட்டியது யார் அப்படின்னு கேட்டா, கொத்தனார்கள் கட்டினது, கையாள் இல்லை, ஏதோ ஒரு இன்ஜினியரோ கான்ட்ராக்டரோ அல்ல கட்டினது, ஆசாரியர்கள் கட்டினார்கள் அப்படின்னு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு? நெகேமியா 3:1 வாசிங்க. எலியாசிபும் ஆசாரியர்களும் எழுந்து கட்டினார்கள். யார் கட்டினா? இப்போ ஆசாரியர்கள், அதாவது சர்ச்சில் இருந்த பாஸ்டர்மார் கட்டினாங்கன்னு போட்டிருக்கு. கட்டினது எதற்காக கட்டினாங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு ஒரு 586 வருடங்களுக்கு முன்பாக சாலமோன் ராஜா கட்டின ஆலயத்தை நேபுகாத் நேச்சார் என்று சொல்லப்படுகிறதான பாபிலோன் ராஜா வந்து சுத்தமாக இடிச்சு போட்டு தீ கொளுத்திட்டு போயிட்டான். அப்போ கொளுத்திட்டு போனது மட்டும் இல்லை, அங்கே இருந்த கொஞ்சம் இளைஞர்களை எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான். நிறைய ஆட்களையும் பிடிச்சிட்டு போனான். தானியல், சாத்தாக், மேசாக், ஆபேத்நேகோ இப்படிப்பட்டவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான். அப்போ பிடிச்சிட்டு போனவன் கொஞ்ச நாள்களில் ஆண்டவர் அவனை கொன்னுட்டார் அப்படின்னு சொன்னாலும், அதுக்கு அந்த ராஜ்யத்தை, அந்த பாபிலோன், இன்னைக்கு இருக்க ஈராக் தேசம், அந்த பாபிலோன் ராஜ்யத்தை யாருடைய கையில் கொடுத்தார் அப்படின்னா, பெர்சியா ராஜாக்கு அவனை கோரேசுடைய கையில் கொடுத்தார். அப்போ இந்த கோரேஸ் ராஜா என்ன செய்யறான்னா, கோரேஸ் ராஜா தேவனால் தொடப்பட்டவன். இவன் யூதன் அல்ல, இருந்தாலும் தேவனை அறிந்தவன். அப்போ இவனை குறித்து நிறைய அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இரும்பு தாழ்பால்களை உடைத்து அந்த மாதிரி உள்ள வசனங்கள் எல்லாம் இவனை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். அப்ப இந்த ராஜா என்ன செய்யறான் அப்படின்னா, அவன் இடித்து, நேபுகாத் நேச்சார் இடித்து விட்டு போன அந்த ஆலயத்தை கட்டணும்னு இவனுக்குள்ள மனசுக்குள்ள ஆவியானவர் அவனை தூண்டுறார். அப்ப இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, செருபாவேல் தலைமையில கொஞ்சம் பேர், அவனுடைய அடிமையாக இருந்த அத்தனை பேரையும் திரும்ப விடுகிறான். எத்தனை பேர் வர்றாங்கன்னா, வேதாகமத்தை தெளிவாக போட்டிருக்கிறது, 42,360 பேரை ஆலயத்தை நீங்க போய் உங்க ஊர்ல போய் கட்டிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அங்க கூடால யாரெல்லாம் அனுப்புறான்னா, 7,337 அடிமைகள், அதாவது அவனுடைய வேலைக்காரர்கள், 200 பாடகர்கள், நல்ல பாட்டு கிளாஸ் 200 பேர் இருக்கிறாங்க அந்த பாட்டுல, 736 குதிரைகள், 245 கோவேறு கழுதைகள், 435 ஒட்டகங்கள், 6,720 கழுதைகள், இவ்வளவும் சேர்த்து நீங்க போய் உங்க ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறான். இவங்க வந்தாங்க. எருசலேமுக்கு வந்து மற்றவன் இடித்து போட்டு போன ஆலயத்தை இவங்க 22 வருடங்களாக கட்டுறாங்க. அப்ப 22 வருடங்களாக கட்டி முடித்த பிறகு அங்க என்ன நடக்குதுன்னா, ஆலயம் கட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 70 ஆண்டுகள் வரைக்கும் அந்த மதில் கட்டப்படாமலே கிடந்தது. என்னது கட்டப்படல? எருசலேமை சுற்றி மதில் கட்டப்படாமலே கிடக்கிறது. அப்போ இந்த கோரேஸ் ராஜா மரணம் அடைகிறான். கோரேஸ் ராஜா மரணம் அடைந்து, இந்த ராஜா, நல்ல ராஜா மரணம் அடைந்த உடனேயே இவனுக்கு அடுத்ததாக அர்த்தசாஸ்திரா ராஜா, அந்த வேதாகமத்தில் எடுத்து பார்த்தா தெரியும், அர்த்தசாஸ்திரா ராஜா வந்து ராஜாவாகிறான். அப்ப அவனுடைய இடத்துல வந்து ஒரு பான பாத்திரக்காரன் இருக்கிறான். யாரு? பான பாத்திரக்காரன். பான பாத்திரக்காரன் யார் அப்படின்னு கேட்டா, ராஜா மது குடிச்சாலும் சரி, திராட்சை ரசம் குடிச்சாலும் சரி, முதல்ல குடிச்சு டேஸ்ட் பண்றது யார் தான் பண்ணுவா? இந்த பான பாத்திரக்காரன். ஏன்னா அதுல விஷம் கலந்துருக்காங்களா, இல்ல அவனை சாகடிக்கிறதுக்காக யாராவது ரெடி பண்ணியிருக்காங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நம்ம இடத்துக்கு வந்தாலும் சரி, அவருக்கு இடத்துக்கு போனாலும் சரி, அவர் ஒரு விஷயத்தை குடிக்கணும் அப்படின்னு சொன்னா, சிஐஏ சர்வீஸுங்கிற சொல்லப்படுகிறதான ஒரு இந்த பான பாத்திரத்துக்கு சம்பந்தமான ஆட்கள் தான் அவங்களும், அவங்க முதல்ல குடிச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்முடைய மோடி சார் நம்ம இடத்துக்கு வர்றாரு, ஒரு நம்ம குடிக்க கொடுக்குறோம் அப்படின்னா அவர் முதல்ல குடிக்க மாட்டார். எஸ்பிஜி குரூப்னு ஒன்று இருக்கு, இவங்க குடிச்சு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுல விஷம் இல்லைன்னா தான் அவர்கிட்ட என்ன செய்வாங்க,
குடிக்க கொடுப்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய அதாவது ராஜாவுக்கு அடுத்தவன் தான் யார் தான்? பானபாத்திரக்காரன் தான். அந்த பானபாத்திரக்காரனாக இருந்த ஆள் யார் அப்படின்னு கேட்டால் நெகேமியா. யாரு? நெகேமியா. அப்போ நெகேமியா பானபாத்திரக்காரன் அதில் இருந்து ஒரு சோகமாக அப்படி இருக்கிறான், ரொம்ப வேதனையாக இருக்கிறான். அப்போ அந்த வேதனையாக இருக்கும் பொழுது அங்கே ஏன்டா சோகமாக இருக்கிற அப்படின்னு ராஜா ஒரு கேள்வி கேட்குறார். அப்போ ராஜா கேள்வி கேட்ட உடனே அவன் ஒன்றும் பதில் சொல்லலை. அப்போ அடுத்த வார்த்தை சொல்கிறான், அவன் ஏன் சோகமாக இருக்கான் அப்படின்னு சொன்னால், என்னுடைய பிள்ளையை அமெரிக்கா தேசத்தில் படிக்க வைக்க முடியல அப்படிங்கிறதுனால இல்லை மூத்த பையனுக்கு இன்னோவா கார் வாங்கி கொடுக்க முடியல அதனால சோகமாக இருக்கிறேன்னு இல்லை என்னுடைய மகளை ஒரு 500 பவுன் கொடுத்து கட்டி கொடுக்க முடியல அதனால சோகமாக இருக்கிறேன்னு இல்லை. அவன் சொன்னது என்னன்னா, என்னுடைய பிதாக்களின் கல்லறை இருக்கக்கூடிய எருசலேமின் மதில் கட்டப்படாமல் கிடக்கிறது. எனது ஆலயத்தை கட்டியாச்சு, மதில் கட்டப்படாமல் கிடக்கிறது, அதனால அந்த மதிலை கட்டுறதுக்கு என்ன நீ அனுப்பணும்? யார்கிட்ட கேட்குறா? அர்த்தசாஸ்திர ராஜா விட்ட நெகேமியான்னு பானபாத்திரக்காரன் கேட்குறான். கேட்ட உடனேயே ராஜாவுக்கு கொஞ்சம் வருத்தம் தான், இவனை எப்படி அனுப்புறது? உடனே பக்கத்தில் இருந்த ராணி ஒரு தட்டு தட்டுறா, அனுப்பியா போயிட்டு வரட்டு, தேவ ஜனங்கள் இவங்க எல்லாம் தேவ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் போட்டு உடனே இவர் கிளம்புறாங்க. அங்கேருந்து கிளம்புறது கொஞ்சம் இராணுவ தளபதிகள், கொஞ்சம் போர் வீரர்கள், இவர்கள் எல்லோரோட சேர்ந்து கிளம்புறாங்க எங்க? எருசலேம் மதிலை கட்டுறதுக்காக. அப்போ பாருங்க, இங்க வரும்போது இங்க உள்ள இருக்க யூதர்கள் 2 பேர் இருக்கிறாங்க, ஒன்று தோபியா, இன்னொன்று சன்பலாத். இவங்க 2 பேருக்கு என்ன வந்தாலும் என்னதை கட்டிடக்கூடாது? மதிலை கட்டிடக்கூடாது. எப்படி எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. எந்த சர்ச்சில் போனாலும் ஆமாம் கெட்டணும்னு ஒரு குரூப் எழும்புனா இன்னொரு குரூப் என்ன செய்யாது? கெட்ட விடக்கூடாதுங்கிறதுல இருக்கும். அப்படி 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் உடைத்து இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல கட்டுறாங்க. கட்டும்போது இந்த மதிலை கட்டும்போது ஆட்டு வாசலை கட்டுனது ஆசாரியர்கள். அப்ப இந்த ஆட்டு வாசல் எதற்காக கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னா, ஒரு பண்டிகை பாஸ்கா பண்டிகை நடக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான ஆடுகளை கொண்டு முதல்ல பலி கொடுக்கணும் யெகோவா தேவனுக்கு. அந்த ஆடுகளை எதற்காக? அந்த உள்ளே கொண்டு போவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய அந்த 12 வாசல்கள்ல ஒரே வாசல் எதுதான்? இந்த ஆட்டு வாசல். அப்ப இந்த ஆட்டு வாசல் வழியாக கொண்டு போறதுக்காக தான் இதை கட்டுறாங்க. அப்ப எப்படி பலி கொடுத்தாங்கன்னா, யோசியா ராஜா காலத்துல 30,000 ஆடுகளை ஒரே நேரத்தில் பலி கொடுத்தாங்க அப்படின்ட்டு வேதாகமம் சொல்லுகிறது. அதுபோல இயேசு கிறிஸ்து ஒரு சாட்டவார எடுத்து அடி கொடுத்தார், அப்படிதானே? சாட்டவார எடுத்து சில பேருக்கு அடி கொடுத்து வெளியே விரட்டினார். அந்த காலத்துல அந்த யூத அறிஞரான ஜோசிபா சொல்றாரு, பாஸ்கா பண்டிகை போது 2,56,000 ஆடுகள் ஒரே நாளையில் அவங்க என்ன செய்தாங்க? பலி கொடுத்தாங்க. அதுவும் இந்த ஆட்டு வாசல் வழியாக கொண்டு போய் தான் பலி கொடுத்தாங்க. அப்பதான் ஆண்டவர் சாட்டை எடுத்து அடிக்க தொடங்கினார். அது சாதாரண ஆலயம் இல்லை, 35 ஏக்கர்ல கட்டப்பட்ட ஆலயம். 2.5 லட்சம் ஆடுகளை பலி கொடுத்தாங்கன்னா அங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் அதுக்குள்ள உண்டு. அப்படி இருந்த பிறகு சாட்டை எடுத்து ஆண்டவர் அடி கொடுத்தார் அப்படின்னு சொன்னா எதிர்த்து நிற்க ஒருத்தம் கூட இல்லை. தேவன் சாட்டை எடுத்தால் அவரை எதிர்த்து நிற்கிறதுக்கு யாரும் கிடையாது. அதனால அவர் சாட்டை எடுக்கிறதுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? ரெடியா இருக்கணும். அப்ப ஆடுகளை பலியிடுவதற்காக கொண்டு போகக்கூடிய ஒரு வாசல் தான் இந்த ஆட்டு வாசல். அப்ப அதுக்கு பக்கத்துல பெதஸ்தா குளம் இருந்தது. அது வசல்ல அப்படித்தானே போட்டிருக்கு. பெதஸ்தா குளம் எங்க இருந்தது? அங்கே இருந்தது. பெதஸ்தா குளம் எதற்காக முதல்ல கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னா, இந்த ஆலய அந்த மதிலின் பணிகள் நடக்கும்போது அதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். அப்ப அந்த தண்ணியை அதுல இருந்து கோரி எடுக்கணும். அப்படிங்கிறதுனால இப்ப மாதிரி பெரிய டேங்க் எல்லாம் ஒண்ணும் இல்லை, அந்த குளம் கட்டப்பட்டது. அப்ப கொஞ்ச நாளிலேயே இந்த குளம், மதிலின் வேலைக்காக கட்டப்பட்ட குளம் எப்படி ஆயிப்போச்சுன்னா ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ் மாதிரி ஆயிப்போச்சு. என்ன மாதிரி? ஏன் அப்படி ஆச்சுன்னா, ஒரு தூதன் என்ன செய்வான்? இறங்குவான். அவன் இறங்கி அதை கலக்கும் போது அங்க எப்படிப்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் என்ன நடக்கும்? முதல்ல மதில் கட்டுவதற்காக வெட்டப்பட்ட இந்த பெதஸ்தா குளத்தில் தூதன் இறங்கின உடனே அது ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ். போறவனுக்கெல்லாம் என்னது? விடுதலை. அப்ப இன்னைக்கு அந்த தேவன் சொல்லுகிறது என்னன்னா, அந்த தூதன் கலக்குனாதான் என்ன செய்யுமா? ஆமா, தூதன் கலக்கிறதுக்கு முன்னாங்க விடுதலை கிடையாது. இன்னைக்கு இங்க வந்திருக்கவங்க ஒருவேளை நினைச்சிருப்பீங்க, நான் இன்னைக்கு கலங்கி போய் தானே இருக்கேன், என்னுடைய குடும்பம் கலங்கி போய் தானே இருக்கு. ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, ஆண்டவர் வந்துட்டா முதல்ல கலங்கும், அதுக்கு பிறகு தெளியும். அல்லேலூயா. உங்க குடும்பங்கள் இன்னைக்கு என்ன வேதனைகளுக்குள்ள இருந்தாலும் சரி, இந்த செப்டம்பர் மாசமே சில கலக்கங்களுக்கு ஒரு விடுதலை வரும். அப்ப ஒரு விஷயத்துக்கு இந்த பெதஸ்தா குளத்தை பயன்படுத்தினாங்க. எதுக்குன்னா, இப்ப ஆயிரக்கணக்கான ஆடுகளை பலியிடுறதுக்காக உள்ள கொண்டு போறாங்க. அப்ப கொண்டு போகும்போது அதுகளுக்கு என்ன செய்யணும்? தண்ணி என்ன செய்யணும்? தண்ணி காட்டணும். அப்ப தண்ணி காட்டணும். ஆனா தண்ணி காட்டினாலும் என்ன செய்வாங்க? கொண்டு போய் தண்ணி காட்டுறதோட அவங்க விட மாட்டாங்க, கொண்டு போய் என்ன செய்திருவாங்க? அறுத்துருவாங்க. இப்போ கசாப்பு கடைக்காரனை பார்த்துட்டு சில ஆடுகள் வந்து என்ன செய்யும்? கசாப்பு கடைக்காரங்களை தெரியுமா? ஆடுகள் என்ன செய்யும்? சிலது முரண்டு பிடிக்கும், போவாது பக்கத்தில். அப்போ அவர் என்ன செய்வார் அப்படின்னா, பின்னால அருவாளை வச்சிருப்பாரு, முன்னால ஒரு கொலையை தூக்கி கொண்டு என்ன செய்வார்? இப்படி காட்டுவார். அப்போ காட்டும்போது அவன் என்ன செய்ய, அந்த ஆடு வந்து தின்றதுக்காக பேசாமல் அதை போய் குறியும் போது ஒரே வெட்டு அருவாளை எடுத்து. அப்போ இந்த மாதிரி என்ன செய்வாங்க? ஆடுகளை இது பண்ணுவாங்க. ஆனாலும் அதுபோல இப்போ செத்த பிறகு ஆடுகளுக்கு உள்ள தண்ணியை கோரி ஊற்றுவாங்க, தெரியுமா? பார்த்துக்கீங்களா?
சில பேர் என்ன செய்வாங்க, கசாப்பு கடைக்காரங்க செய்கிற வேலை, தண்ணி எதுக்கு கோரி ஊத்துறது, அது வெயிட் அடிக்கும். 8 கிலோ இருக்க ஆடு தண்ணியை ஊத்தினாக்கி 10 கிலோ, நம்ம 2 கிலோ இறைச்சி அவங்களுக்கு லாபம். அப்ப இந்த மாதிரி தண்ணி அதுக்காக தான், அந்த மாதிரி ஒரு கதைக்காக தான் பயன்படுத்தப்பட்டது. என்னது, பலி கொடுக்க தான் ஆடுகளை கொண்டு போனாலும் சரி, இங்க என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, முதல்ல நல்ல தண்ணியை காட்டி உள்ள கொண்டு போவாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் தேவன் என்ன செய்யாரு, ஆட்டு வாசல் வழியாக பெதஸ்தா குளம் அந்த பக்கத்துல போறார். அங்க இருக்கிறவங்க வேதாகமத்துல போட்டிருக்க குருடர்கள், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க, பெதஸ்தா குளத்தின் மூலமாக சுகமடைந்தாங்க அப்படின்னு அந்த வேதாகமம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து அங்க போகும்போது 38 வருஷமாக, எத்தனை வருஷம், 1-2 வருஷம் இல்ல, எனக்கு இதை படிக்கும் போதே ஒரே ஆச்சரியம், என்ன ஆண்டவர் இது 38 வருஷம், நாம எல்லாம் என்னகிட்ட எல்லாம் நினைச்சா ஒரு 2 நாள் 3 நாள் கேட்பேன் ஒரு விஷயத்தை, இல்லைன்னு அதில் விட்டுட்டு இது கிடைக்காது நீ போயிடுவேன். 38 வருஷமாக ஒருத்தன் என்ன செய்யறான், அவன் அந்த இடத்துல இருக்கிறான். அந்த இடத்துல இருக்கிற இயேசுவை கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புறாயாப்பா? உடனே அடுத்த வார்த்தை சொல்ற, ஆண்டவரே என்ன கொண்டு குளத்துக்குள்ள இறக்குறதுக்கு ஆள் இல்லை. உடனே ஆண்டவர் வந்து, நான் என்ன கொண்டு குளத்துல இறக்குறேன் இல்ல சொன்னது, உனக்கு விடுதலை. ஆண்டவர் வந்துட்டாருன்னா நீ குளத்துக்கு போக வேண்டியது இல்லை, மலையா ஏறி போக வேண்டியது இல்லை, கழுத்துல குருசிய மாட்டிட்டு ஊரை சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் வந்துட்டா உனக்கு ஒரு விடுதலை உண்டு. இவனுக்கு வேதனை என்னன்னா, என்ன கொண்டு போய் அந்த குளத்துக்குள்ள விடுறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொன்னா, நேத்தைக்கு பாருங்க, நேத்தைக்கு மரத்துல, தென்னை மரத்துல யாரு கீழே விழுந்து குறுக்க ஒடிஞ்சவன என்ன செய்துட்டான், விடுதலை பெற்று. அவனுக்கு ஆள் இருந்தது, தூக்கி கொண்டு குளத்துக்குள்ள போட்டாங்க, அவன் விடுதலை பெற்று போயிட்டான். கபடி விளையாடி கால் ஒடிஞ்சவன என்ன ஆகி போச்சு, கொண்டு குளத்துக்குள்ள போட்டாங்க, அவன் விடுதலையாவி போயிட்டான். பல்சர் பைக்கை ஓட்டிட்டு போய் தண்ணி லாரிக்குள்ள வண்டியை விட்டவன என்ன செய்துட்டான், விடுதலையாவி போயிட்டான். 38 வருஷமாக வேதனைப்பட்டு கொண்டிருந்த ஒருத்தனுக்கு என்னது கிடைக்கல, விடுதலை கிடைக்கல. ஆனா அவன் என்ன செய்துட்டு இருக்கான்னா, ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். பாருங்க, ட்ரை பண்றவனுக்கு விடுதலை உண்டு. அப்ப இந்த ட்ரை பண்ணவனுக்கு கதை என்ன ஆகி போகுது, இயேசு விடுதலை கொடுத்துட்டார். கொடுத்த பிறகு திரும்ப இன்னொரு காரியம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 5:14 வாசிங்க. அதாவது இதுல என்ன ரகசியம், என்ன மர்மம் இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒருவனை குணமாக்கினால் திரும்ப அவனை சந்திக்கிறது வந்து ரொம்ப குறைவு. இந்த வேதாகமத்தை எடுத்து பார்க்கும் பொழுது 5 பேரை சுகப்படுத்தினார், 5 பேரை திரும்ப போய் பார்த்தார். வேற யாரையுமே, இன்னும் நிறைய பேரை சுகப்படுத்தினார். 37 அற்புத அடையாளங்கள் செய்தார், வேதாகமத்துல போட்டிருக்கு. இதை விட அதிகமாக செய்தார்னு யோவான் எழுதுறார். அது எழுத புஸ்தகம் தாங்காது என்று நான் எழுதாம விடுகிறேன்னு சொல்றார். ஆனா 37 அற்புத அடையாளங்கள் செய்தாலும் எல்லாரையும் திரும்ப போய் 2வது முறையா பார்க்கல. வெறும் 5 பேர் தான் இயேசு அவங்களை சுகப்படுத்தி விட்டு திரும்பவும் போய் பார்த்தார். அப்ப திரும்பவும் போய் பார்த்தார். யார் அப்படின்னா, 1 பிறவி குருடனாக இருந்த ஒரு மனுஷன், 2வது 10 குஷ்டரோகிகள்ல இன்னொருத்தன் திரும்ப வந்தான், அவனை, 3வது இந்த பெதஸ்தா குளத்தில் இருந்த இவன், அடுத்தது பாத்தீங்கன்னா 38 வருஷமாக கஷ்டப்பட்ட ஒருத்தன் மரிய மகதலினாள். இப்ப இந்த 5 பேரையும் தான் இயேசு என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, திரும்ப போய் பார்க்கிறார். முதல்ல ஒருத்தனை பிறவி குருடனை ஏன் திரும்ப போய் பார்த்தார் அப்படின்னா, இவனை அவர் குணப்படுத்தின ஒரே காரணத்துக்காக அவன் வீட்டில இருந்து அவனை என்ன செய்தாங்க, வெளியே தள்ளிட்டாங்க. ஏன்னா ஊருக்கு பயந்து, அப்ப யூதர்களுக்கு பயந்து வெளியே தள்ளினாங்க. அப்ப வெளியே தள்ளினதுனால அவனை திரும்பவும் போய் இயேசு பார்த்தார் அப்படின்னு சொல்லி இப்ப வேதாகமத்துல போட்டிருக்கு. இன்னைக்கு உங்களை உங்க குடும்பத்திலிருந்து உங்க கோத்திரத்திலிருந்து வெளியே தள்ளி இருந்தாலும் ஆண்டவர் செப்டம்பர் மாசம் இன்னைக்கு சொல்லக்கூடிய தேவன் வந்து உங்களை சந்திப்பார். 2வது சந்தித்தது குஷ்டரோகி. 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க. 10 பேர்ல 9 பேர் யூதர்கள், ஒருத்தன் தான் சமாரியன். சமாரியன் மட்டும்தான் திரும்ப வந்தான், அவனை திரும்ப போய் சந்தித்தார். இன்னைக்கு யூதர்களுக்கு மட்டும்தான் விடுதலை அப்படிங்கிறது இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும். இன்னைக்கு சர்ச்சைக்கு எத்தனை பேர் வந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. 3வது பெத்சாயிதா குருடனை போய் பார்த்தார். பெத்சாயிதா குருடனை எதுக்கு பார்த்தார் அப்படின்னா, அவர் முதல்ல அவனை தொட்டு குணமாக்கினார். தொட்டு குணமாக்கிட்டு அவன் கேட்டாரு, உனக்கு கண்ணு தெரியுதாடான்னு கேட்டார். அவன் சொன்னா, எல்லாமே முன்ன நிக்கிறதெல்லாம் மரம் மாதிரி தெரியுதுன்னா. எப்படி? இப்ப நான் வீட்டுக்கு போகும்போது என்னுடைய மனைவிக்கு என்ன மரம் மாதிரி தெரிஞ்சா எப்படி இருக்கும்? அடி நடக்குமா, சண்டை நடக்குமா? என் பிள்ளைகள் 2 மரம் மாதிரி தெரிஞ்சிருந்தா சண்டை நடக்குமா? குடும்பமே என்ன செய்யறோம்? அப்ப உடனே ஆண்டவர் செய்தார், இவனை பிடிச்சி திரும்பவும் எங்க ஊருக்கு வெளியாக, பட்டணத்துக்கு வெளியாக கொண்டு போய் அங்க போய் திரும்பவும் தொட்டார். அப்ப 2வது முறையாக யாரை தொட்டாரு? அப்ப அவன் சரியான விடுதலை பெறாததுனால அவனை தொட்டார். அடுத்தது பாத்தீங்கன்னா மரிய மகதலினாள். மரிய மகதலினாள்கிட்ட போறாரு. அங்க என்னன்னா 7 பிசாசுகள் அவளுக்கு. எத்தனை? 7, 1, 2 இல்ல, 7 பிசாசுகள் இருக்கு. அவ எப்படி நடந்தா அப்படின்னு சொன்னா, பாருங்க, அந்த மூட்டையை அப்படி பெரிய மூட்டையை தூக்கிட்டு இப்ப திரும்ப அப்படிதான் சில ஆட்கள் எதுக்கு உள்ள துணியும் அதுவும் இதுவும் மாறி வச்சிருப்பாங்க. அது ஏதாவது யூஸ் ஆகக்கூடிய சாதனங்களா? கிடைச்ச மாஸ்கை தூக்கி தலையில கட்டியிருப்பாங்க, தோரத்தை தூக்கி தலையில கட்டியிருப்பாங்க, செருப்பு மாலையை தூக்கி அப்படியே போட்டிருப்பாங்க. அது வார போற பஸ்ஸுகளை எல்லாம் டிராபிக் போலீஸ் மாதிரி நின்று கன்னியாகுமரி பக்கத்துல இப்படி சிறப்பாங்க. இதெல்லாம் எனக்கு தலைக்கு. ஸோ இதே கேஸ் தான் யாரு? இந்த மரிய மகதலினாள். இயேசு வந்த உடனே அந்த 7 பிசாசுகளும் போயிட்டு இந்த மாதிரி போகக்கூடிய எல்லா காரியங்களும் நின்று போனது. ஆனால் அவள் என்ன செய்தா அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 70 சீசர்களை தேர்ந்தெடுத்தார். அதற்கப்புறம் அவங்கள இருந்து பிரித்து ஒரு 12 சீசர்கள் தேர்ந்தெடுத்தார். அவங்கள இருந்து பிரித்து 3 பேரை முக்கியமாக தேர்ந்தெடுத்து எல்லா இடமும் கூட்டிட்டு போனார். ஆனால் இவ்வளவு பேர், எத்தனையோ பேர் அங்க இருந்தவங்க, குருடர்கள், சப்பானிகள் எல்லாம் குணமானாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மரணத்துல சிலுவையில தொங்கின போது ஒருத்தரும் இல்ல, யோவான் நின்றார். இந்த மரிய மகதலினாலும் என்ன செய்தா?
கூட நின்றாள். அவள் கூட நின்றதுனால இன்னைக்கு சிலுவைக்கு பக்கத்துல நீங்க நிப்பீங்க அப்படின்னா, இவர் தேவாதிய தேவன் இயேசு உயிர் தெழுந்த போது முதல்ல யாருக்கு தரிசனமான? ஆமா, சிலுவையின் பக்கத்துல நின்ன மரிய மகதலினாள். இன்னைக்கு ஒரு முடிவெடுத்து நீங்க அவருடைய சிலுவை பக்கத்துல நான் நிப்பேன்னு முடிவெடுத்து நீங்க வெளியே போனீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு உங்க வீட்டுக்குள்ளதான் முதல்ல வருவார் நம்முடைய தேவன். இந்த 38 வருஷமாக பெதஸ்தா குளத்தில் கிடந்தவனை முதல்ல சரி பண்றாரு. திரும்ப எங்க ஆலயத்தில் போய் திரும்ப சந்திக்கிறார். அவர் எதுக்கு சந்திக்கிறார் அப்படின்னா, சந்திச்ச உடனே அவர் சொன்ன வார்த்தை, இனி உனக்கு கேடொன்றும் வராதபடி நீ பாவம் செய்யாதே. அப்போ பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்றதுக்காக தான் திரும்பவும் அவனை சந்திக்கிறார். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற ஜனங்கள், நீங்க ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் என்ன பாவம் வேணாலும் செய்துட்டு போங்க, ஆண்டவருக்கு அது கவலை இல்லை. ஒரு வார்த்தை சொல்றார், செப்டம்பர் மாசம் இனி உனக்கு கேடு எதுவும் வராதபடி. செப்டம்பர் மாசம் முதல் இனி எந்த பாவமும் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, தெளிவா நீ பாவம் செய்யாம இருந்தா உன் குடும்பத்தை, உன் கோத்திரத்தை, உன் தலைமுறைகளை உயர்த்த நான் போதுமானவன். பாருங்க, கடைசியா ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசி முடிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். இப்படி எச்சரித்த தேவன் இந்த ஆட்டு வாசல் வழியாக லட்சக்கணக்கான ஆடுகளை பலி கொடுக்க வேண்டியது இருந்தது. இயேசு கிறிஸ்து போன பிறகு இந்த ஒரு ஆடு கூட என்ன செய்யல, பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் பலியானார், நமக்காக அவர் பலியாகிட்டார். இனி எந்த ஆட்டையும் கொண்டு ஆட்டு வாசல் வழியாக என்ன செய்யணும், பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு. ஆனா இந்த காலங்களில் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை, ஆட்டு வாசல் வழியாக கடந்து போன தேவன் ஒரு வார்த்தையை மட்டும் ஜனங்களுக்கு, தேவ சபைக்கு சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, அதை வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. ஆட்டு வாசலை மூடின தேவன் சொல்றாரு, திறந்த வாசலை உனக்கு முன்பாக, இங்க வந்திருக்கிற ஜனங்களுக்கு சொல்றாரு, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். யாருக்காக வைக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னா, இது ஒரு சபைக்கு சொல்லப்பட்டது, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. இது 7 சபைகள் இருந்தது. எபேசு சபை, சிமிர்னா சபை, பெர்கமு சபை, தியத்திரா சபை, சார்தை சபை, பிலதெல்பியா சபை, லவோதிகேயா சபை. 7 சபைகள் அங்க இருக்குது. ஒரு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பாக்கி 6 சபைகளும் படுமோசமான சபைகள். இயேசு சொன்னார், ஒவ்வொரு தேவன் சொன்னார், ஒவ்வொரு சபையை பார்த்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேனார், உன்னை வெளியே தள்ளுவேனார். ஒவ்வொரு சபைக்கும் சொன்னார். ஏன்னா 6 சபைகளும் பாவங்கள் செய்த சபைகளாக இருந்தது. அதாவது பிலதெல்பியா சபை 6வது சபை, 5 சபைகளும் பாவம் செய்த சபைகள். இதற்கு பிறகு வந்த அடுத்த லவோதிகேயா சபையும் பாவத்துக்குள்ளாக மூடியிருந்தது. ஒரு குற்றம் கூட காணாத ஒரு சபையாக பிலதெல்பியா சபை மட்டும்தான் அறியப்படுகிறது. அந்த சபையை பார்த்தா சொல்றார். இந்த வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7 முதல் 13 வசனங்கள், வெறும் 7 வசனங்கள் தான் அந்த சபையை பற்றி சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வருகிறேன், ஒருவனும் அதை ஊட்ட முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, ஒரு குற்றம் கூட காணாத ஒரு சபையாக இருந்தது. இன்னைக்கு இந்த செப்டம்பர் மாசம் 1ஆம் தேதி நாம ஒரு முடிவெடுக்கணும். இந்த சபை இனி எந்த குற்றமும் காணாத ஒரு சபையாக இருக்கணும். இன்னைக்கு இதுல முடிவா சொல்றது என்னன்னா, ஆட்டு வாசல் வழியாக கடந்து போனாதான் பாவம் மன்னிக்கப்படும் என்று எத்தச்சக்கணக்கான ஆடுகளை கொண்டு பலியிட்ட காலம் போய் நமக்காக தேவன் பலியானார். இன்னைக்கு நாம கொடுக்கிற பலி அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்திருக்கிற ஆராதனை மட்டும்தான் நாம கொடுக்கிறோம். அதுக்கு கூட இன்னைக்கு 5 மணிக்கு எழுப்பி வரவுக்கு யாருக்கும் என்ன செய்யல, முடியல. ஆனால் இந்த வசனம் வெளியே புறப்படும் போது, சிலருடைய செவிகளுக்குள்ள இறங்கும் போது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அடுத்த முறை இந்த இடத்து ஆலயத்துக்குள்ள என்ன செய்யும், 5 மணிக்கே இடம் என்ன செய்யும், நிரம்பி வழியும். 5 நபர்களை சுகப்படுத்தி விட்டு திரும்ப சந்தித்த தேவன் இன்னைக்கு இந்த மணவளை கைச்சம சபையை திரும்ப சந்திப்பேன் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி நீங்கள் பூரணமாக இருப்பீர்கள் சொன்னா, எப்படி அந்த சபைக்கு வாக்கு கொடுத்தாரோ, பிலதெல்பியா சபைக்கு திறந்த வாசலை வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தாரோ, அதே வாக்கு இந்த சபைக்கு, இந்த மணவளை கைச்சமையல் சபைக்கு திறந்த வாசலை உங்களுக்காக வைக்கிறார். இனி எவனும் அதை பூட்ட மாட்டான்னு வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துவாராக. ஆமென்.